Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. Last class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா number system உடைய PYQs type பிரிச்சு பார்த்திருந்தோம். First என்ன type பார்த்திருந்தோம் அப்படினா LCM HCF ல ஒரு type remainder வச்சிருந்தோம். So அந்த type பார்த்துட்டு number systemல first statement based question numbers வச்சு பார்த்தோம். I mean prime numbers, composite numbers, odd numbers, even numbers அத வச்சு statement based question பார்த்தோம். ரெண்டாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படினா reversal of digits அந்த கான்செப்ட் பார்த்தோம். Third concept number of terms between 100 and 300, 100 to 400 அந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் பார்த்தோம். நாலாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. 1.2727 அப்படின்னு ரெக்கரிங்கா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார் கான்செப்ட் ஒன்னு பார்த்தோம். ஃபைனலா என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டர் சம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டு பி பிரிண்டட், நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் தனியா பார்த்தோம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தனியா பார்த்தோம். சரியா? சோ டோட்டலா 4 டைப்ஸ் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷன் சம்ஸ் தான் பார்க்க போறோம். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்பர் சிஸ்டம்ல நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க 5 to 7 சம்ஸ். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் போலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. Let P, Q, R and S be the natural numbers such that P minus 2016, Q plus 2017, R minus 2018, S plus 2018. Which of the following is the largest natural number அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டு நேச்சுரல் நம்பர் இருக்கு. சோ அதை நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன். P minus Q ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸ், அதை நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். அது என்ன பாசிட்டிவ் வருது, டிஃபரன்ஸ் எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன மீனிங், என்ன இம்ப்ளை பண்ணுது? என்னுடைய P is greater than Q அப்படின்னு சொல்லலாமா? சோ இதே எனக்கு இந்த P minus Q நெகட்டிவ் நம்பரா வருது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இங்க என்ன மீனிங்? P is less than Q அப்படிதான மீனிங். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம்ஸை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டு நம்பர்ஸா கம்பேர் பண்ணலாம். ஐ மீன் இங்க ரெண்டு ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? P minus 2016 is equal to Q plus 2017. சோ இந்த Q இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? P minus Q is equal to 2016 plus 17. இங்க என்ன வேணா இருக்கட்டும், பட் எனக்கு இது பாசிட்டிவ் நம்பர். சோ இங்க எனக்கு என்ன சொல்ல வராங்க? P is greater than Q. ரைட்? நெக்ஸ்ட் இப்ப எனக்கு Q விட P கிரேட்டர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் தான் வேணும். சோ நான் இப்ப Q கன்சிடர் பண்ணாம P வச்சு P யும் R ம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ண போறேன். சோ P minus 2016 is equal to R minus 2018. சோ இங்க என்ன வரும்? P minus R is equal to 2016 minus 2018. சோ minus 2 நெகட்டிவ் நம்பர். சோ இது என்ன இம்ப்ளை பண்ணுது? எனக்கு P is less than R அப்படின்னு இம்ப்ளை பண்ணுது. அதாவது R தான் கிரேட்டர். இப்ப நம்ம கம்பேர் பண்ண மூணு நம்பர்ல நமக்கு R தான் வந்து கிரேட்டர். சோ இன்னும் ஒரே ஒரு நம்பர் கூட தான் கம்பேர் பண்ணும். சோ நான் R S டேர்ம் வச்சு கம்பேர் பண்றேன். ஓகேவா? சோ R minus 2018 is equal to S plus 2019. சோ இந்த S நான் இன்சைட் கொண்டு வந்தா R minus S equal to 2018 plus 2019. இங்க என்ன வேணா நம்பர் இருக்கட்டும், பட் பாசிட்டிவ் நம்பர். சோ R is greater than S. சோ R வந்து greater than P யும் கூட greater than S also. So option C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, which number among 2 power 40, 3 power 21, 4 power 18 and 8 power 12 is the smallest அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ போன கான்செப்டே தான், பட் ஆனா இங்க இருந்து பவர்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பவர்ல கொடுத்தாங்க, மேக்ஸிமம் பேஸ் சேமா வச்சு பவரை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இங்க நமக்கு 3 power 21 கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பேஸ் சேமா வச்சு. சோ நான் ரிமைனிங் இருக்க 4 power 18 8 power 12 நான் கன்வெர்ட் பண்ண போறேன். சோ 2 power 40 இருக்கு. இங்க நான் 4 power 18 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா 4? சோ 2 ஸ்கொயர் 18 which is equal to 2 power 36 னு வரும். இங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, a power m to the power n என்ன பண்ணலாம்? a power m into n ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ 8 power 12. சோ 8 நான் எப்படி எழுதலாம்? 2 cube. சோ 2 cube into 12 னா என்னது? 2 power 36. சோ இங்க 2 power 36, இங்க 2 power 36. நமக்கு ஸ்மாலஸ்ட் தான் கேக்குறாங்க. சோ 2 power 40 விட 2 power 36 ஸ்மாலஸ்ட் தான் இல்லையா? பட் இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த ரெண்டு நம்பர்ல ஸ்மாலஸ்ட் எதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? இது லார்ஜஸ்ட் நம்பர். சோ இந்த மூணு நம்பருமே இப்ப நமக்கு லிஸ்ட்ல வராது. மிச்சம் இருக்க 3 power 21 தான் எனக்கு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சோ இது ரெண்டு நம்பரும் நமக்கு ஈக்குவல்னு வந்ததுனால நம்ம இந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் ஹைப்போதெட்டிக்கலா. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, what is the largest number among the following? சோ போன சம் அதே தான், பட் இங்க பாருங்க பவர்ல -6, -3, -4, -2 இருக்கு. சோ இப்போ நான் பவரை பிளஸ்ஸா மாத்த போறேன். இது என்ன கான்செப்ட்னா 1/a to the power of -m இருக்கு. சோ இது ஈக்குவல் டு a பவர் m ன்னு எழுதலாம். இது என்ன லானா ரெசிப்ரோக்கல் லா அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷன்ல 6th 7th மேக்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம்.
ஓகேவா? சோ இப்போ நான் மாத்த போறேன். மாத்தினா இங்க என்ன வரும்? 2 power 6 4 cube 3 power 4 இங்க எனக்கு 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன வந்துரும்? 36. 3 power 4 3 ஸ்கொயர்னா 9, so 9 into 9 81. 4 cube na 64. 2 cube na 8, so 2 cube into 2 cube 8 into 8 64. இதுல எனக்கு என்ன கேக்குறாங்க? லார்ஜஸ்ட் தான் கேக்குறாங்க. லார்ஜஸ்ட் 81 தான் லார்ஜஸ்ட். so option C is the correct answer. கிளியரா? ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. சோ ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது. சரிங்களா? இங்க பாருங்க, இது அடுத்து புது கான்செப்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் அடிஷன் ப்ராப்ளம். 3p 4p pp pp இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? rq2 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. where pq and r are different digits. what is the arithmetic mean of all such possible sums? அதுதான் வந்து கேக்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு என்ன சொல்ல வராங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபாலோயிங் அடிஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் ஆட் பண்ணா rq2 அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த 4p ஆட் பண்ணா நமக்கு இங்க 2ன்னு வரணும். சோ எப்போ நமக்கு அந்த 4p ஆட் பண்ணா 2ன்னு வரும்? சோ 4p மல்டிப்ளை பண்ணா இங்க எனக்கு யூனிட் டிஜிட்ல 2ன்னு வரணும். எப்போ வரும்? சோ pக்கு நான் 1ன்னு போட்டா 4ன்னு தான் வரும். சோ p2 னா 8, 3ன்னு போட்டா எனக்கு என்ன வந்துரும்? 12. சோ 2ன்னு வருமா? ஓகேவா? 4 போட்டா, சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீபேட் மெத்தட்ல நமக்கு எல்லாமே அப்ளை பண்ணணும். 4 5 6 7 8 9 அப்படின்னு ஒரு டிஜிட்டா அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு pன்றது ஒரு டிஜிட் தான். சோ 0 to 9ல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இங்க 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க யூனிட் டிஜிட்லயும் 0வா தான் இருக்கும். சோ இது கிடையாது. 1ன்னு இருந்தா நமக்கு வராது. ஓகேவா? 4 cross 1 4ன்னு தான் வரும். சோ 4 cross 2 8ன்னு வரும். சோ 4 cross 3 னா 12, so 2ன்னு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 4 cross 4 16 வராது. 4 cross 5 20 no. 4 cross 6 24, so no. 4 cross 7 28 no. 4 8 32, so அங்கேயும் 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு யூனிட் டிஜிட்ல. சோ 3 அல்லது 8ஆ என்னுடைய நம்பர்ஸ் இருக்கலாம். சரியா? சோ என்னவா இருக்கலாம்? 3ஆ இருக்கலாம். அப்படி இல்லனா 8ஆ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ p வேல்யூ ஃபர்ஸ்ட் 3 வச்சு என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். 8 வச்சு அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ 3 வச்சு கண்டுபிடிச்சா இங்க என்ன வரும்? 33 43, இங்க 33, இங்க 33. சோ இங்க என்னது? 3 3s are 6 9 12. so 2 1. இங்க என்னது? 3 3s are 6 10 14. so 142 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில எனக்கு கிடைச்சது. செகண்ட் பாசிபிலிட்டில எனக்கு 8ஆ இருக்கலாம் இல்லையா? சோ 38 48 88 அப்புறம் 88. சோ இங்க என்ன வரும்? 16 24, இங்க 32. சோ 3 3 3 6 10 10 plus 16 26. so 262. இங்க என்னது? what is the arithmetic mean of all such possible sum அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ இங்க எனக்கு ஒரு பாசிபிலிட்டில 142ன்னு கிடைச்சிருக்கு. சோ செகண்ட் பாசிபிலிட்டில எனக்கு 262 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு பாசிபிலிட்டியோட அரித்மெட்டிக் மீன் தான் என்ன அப்படின்றதுதான் வந்து நமக்கு क्वेश्चनல கேக்குறாங்க. சோ அரித்மெட்டிக் மீன் வேணும்னா என்னது? 142 plus 262 by 2 அப்படின்னு போட்டா கிடைச்சிருமா? சோ இங்க என்ன வரும்? 142 plus 262 னா 4 10 1 4 not 4 by 2. so 202 தான் என்னுடைய அரித்மெட்டிக் மீன். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. கிளியரா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பாசிபிலிட்டிஸ்னு கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு இருக்கிற ஒரே கண்டிஷன் இங்க இருக்கிற p வேல்யூஸ் 2ன்னு வரணும். சோ இந்த p வேல்யூஸ் 4 into p ன்னு போட்டா எனக்கு 2 வரணும். சோ இங்க p வேல்யூ என்னெல்லாம் போட்டா எனக்கு இங்க யூனிட் டிஜிட்ல 2 வரப்போகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். சோ இந்த கீபேட் டோன் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். pq cross 3 equal to rqq where pq and r are different digits and r not equal to 0 அப்படின்ட்டாங்க. pq அப்படின்றது டிஃபரெண்ட் டிஜிட்ஸ். ஓகேவா? அதை 3 ஓட மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு இங்க என்ன வருது? rqqன்னு வருது. அதாவது இங்க யூனிட் டிஜிட்ல q இருக்கு. அதை 3 ஓட மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு இங்கேயும் யூனிட் டிஜிட்ல அதே q தான் வருது. ஓகேவா? சோ அது எந்த கண்டிஷன்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம pq r என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணணும்.
சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு Q 1 2 3 4 5 6 7 8 9 என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். சோ இங்க எனக்கு யூனிட் டிஜிட்ல 1 இருக்குன்னு வைங்க. சோ இங்க 1 cross 3 3 தான் வரும். சோ இங்க இருக்கிற 1 தான் எனக்கு ஆனா இங்க வரணும். சோ 1 வராது. இங்க 2 cross 3 னா 6 ன்னு வரும், 2 ன்னு வராது. சோ 3 cross 3 9 ன்னு வரணும், 9 ன்னு வரும். பட் ஆனா இங்க எனக்கு 3 ன்னு வரணும். சோ இது கிடையாது. 4 cross 3 னா 12, சோ 2 ன்னு வரும். இங்க எனக்கு 4 னா இங்கேயும் 4 தான் வரணும். சோ இந்த கண்டிஷன் கிடையாது. சோ இங்க 5 cross 3 னா 15, சோ இங்கேயும் எனக்கு 5 தான் வருது. சோ இங்க எனக்கு 5 cross 3 னா இங்க எனக்கு என்ன ஆகுது, 5 ன்னு வருது. அப்ப இந்த கியூவும் இந்த கியூவும் எனக்கு சேமா வருதா? சோ 5 இருக்கலாம். 6 னா என்னது, 6 cross 3 18, 8 ன்னு வருது எனக்கு. ஆனா இங்க 6 ன்னு தான் வரணும். சோ இது கிடையாது. 7 ன்னு போட்டா 21 ன்னு வரும். சோ இங்க 7 னா எனக்கு இங்க 7 தான் வரணும், ஆனா 1 ன்னு வருது. சோ அது கிடையாது. இப்ப எனக்கு 8 3 னா 24, 4 ன்னு வருது. இங்க எனக்கு 8 னா இங்க 8 ன்னு தான் வரணும். சோ இது கிடையாது. சரிங்களா? அடுத்து 9 into 3 27. சோ இங்க எனக்கு 7 தான் வருது. இங்க 9 ன்னு போட்டா எனக்கு இங்கேயும் 9 தான் வரணும். சோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ என்னுடைய Q என்னவா தான் இருக்கணும், 5 இருந்தாதான் எனக்கு இங்க Q திரும்ப இங்கேயும் 5 ன்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், Q 5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? சோ இங்க 5 தான், இங்க R இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இங்க P பக்கத்துல 5 பக்கத்துல ஒரு டிஜிட் இருக்கு P அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க எனக்கு 5 ன்னு வரணும், இங்க எனக்கு R ன்னு வரணும். சோ இந்த பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இங்க P ல என்னெல்லாம் வரணும் அப்படின்றதா பாசிபிலிட்டிஸ். சோ 1 2 3 4 5 6 7 8 9ல என்னெல்லாம் வரணும். இப்போ நான் இங்க 15 போடுறேன்னு வைங்களேன். 15 into 3 எனக்கு 45, 2 டிஜிட் நம்பரா தான் வரும். சோ 1 வராது. 25 into 3 75, 2 டிஜிட் நம்பர். சோ 2 வராது. 35 into 3 என்ன வரும் எனக்கு, 15 105. சோ இங்க எனக்கு 55 ன்னு வரணும், 105 ன்னு வருது. சோ இது கிடையாது. 45 into 3 ன்னு போட்டா என்ன வரும், 15 1 4 3 12 1 13 135 ன்னு வருது. எனக்கு 55 ன்னு வரணும். ஓகேவா? சோ 3யும் 45 into 3யும் கிடையாது. அடுத்து 55 into 3 போட்டா எனக்கு என்ன வரும், 15 1 5 3 15, இங்க 1 165 ன்னு வருது. சோ இங்க எனக்கு 55 ன்னு வரணும். சோ இங்க எனக்கு 5ம் வராது. நெக்ஸ்ட் இங்க 6 P க்கு பதிலா 6 போட போறோம். 65 into 3 னா என்ன வரும், 15 1 195. சோ 6ம் கிடையாது. இப்போ நான் 7 போட்டா என்ன வரும், 75 into 3 15 1 225 ன்னு வரும். சோ 7ம் கிடையாது. 85 into 3 னா 15 1 8 3s are 24, 24 plus 1 25. இங்க எனக்கு 5 ன்னு வருதா, 8 ன்னு போட்டா. சோ என்னுடைய P வேல்யூ 8, R வேல்யூ 2. ஓகேவா? 9 வேணா திரும்ப பண்ணுங்க. 9 பண்ணா நமக்கு இங்க 2 டிஜிட்லயும் 5 ன்னு வராது. ஓகேவா? சோ 8 கண்டிஷனுக்கு மட்டும் தான் வரும். சோ என்ன ஆன்சர், 85 into 3 equal to 255. இதான் ஆன்சர். சோ என்னுடைய R2, என்னுடைய P 8, Q 5. சரிங்களா? சோ இப்போ எனக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். P என்னது 8, R என்னது 2 divided by Q என்னது 5. சோ 8 plus 2 10, 10 divided by 5 2. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி. கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மாதிரி டி டிஜிட் போன வாட்டி சம் பார்த்தோம் இல்லையா? சோ 3P 4P PP இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலோ, இல்ல நமக்கு டிஜிட்ஸ்லயே ஒரு இதுக்கும் PQ அந்த மாதிரி கொடுத்துட்டாலோ, இந்த மாதிரி கீபேட் தான் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கீபேட் மாதிரி எழுதி வச்சுட்டு ஒரு ஆப்ஷனா வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், வேற ஆப்ஷன் இல்ல. இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும். சரிங்களா? கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்பீடர் ஆயிடும். சோ சீக்கிரம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. x and y are natural numbers other than 1. so x y are natural numbers other than y. x y ன்னு இருக்கு, natural numbers தான், பட் ரெண்டுமே 1 கிடையாது. and y is greater than x. so y greater than x. which of the following represents the largest number? which of the following represents the largest number? இதுதான் கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு xy அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆப்ஷன்ல இருந்தே போய்க்கலாம். ஓகே, நமக்கு xy நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டாங்க. சோ நான் நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கிறேன். சோ என்னுடைய x 2ன்னு எடுத்துக்க போறேன், y 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, x into y 2 into 3 6. அடுத்து பாருங்க ஆப்ஷன் பி x by y, இது என்ன வரும், 2 by 3ன்னு வரும். சோ மூணாவது ஆப்ஷன் which of the following represents the largest number ன்னு கேக்குறாங்க. சோ xy இந்த மாதிரி இருந்தா
கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது லார்ஜஸ்ட், எந்த ஃபார்மேட்ல பண்ணா நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் வரும், இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், XY நேச்சுரல் நம்பர் அதர் தென் 1ன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், Xக்கு 2 Yக்கு 3ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்றேன். ஒரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கு எனக்கு பெரிய வேல்யூ வருதுன்னு நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? சோ x/y னா 2/3. அடுத்து y/x னா எனக்கு என்ன வரும், 3/2. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, x plus y by xy. x plus y னா 2 plus 3 5. இங்க கீழே 2 into 3 6. so 5/6. எனக்கு இப்ப இந்த 4 ஆப்ஷன்லயே எது கிரேட்டரா வருது, இதுதான் எனக்கு கிரேட்டரா வருது. சோ எனக்கு xy ப்ராடக்ட் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரேட்டரா வரும் அப்படின்னு சொல்லிடலாங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுவே வந்து நீங்க x3 y2 இப்படி வச்சு போட்டாலும் சரி, இல்ல x4 y5 அப்படின்னு நீங்க என்ன நம்பர் வச்சு போட்டாலுமே இந்த கொடுத்திருக்கிற இந்த கண்டிஷன்ல எது பெரிய நம்பரா வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மேட்டுக்கு ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம என்ன வரும் அப்படின்னா பெரிய நம்பரா வரும். கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, if x minus y is equal to 8 then which of the following must be true அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ x minus y 8னா which of the following true, அதாவது x வேல்யூ எப்படி இருக்கும் y வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னது, x minus y 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, both x and y must be positive for any value of x and y. இப்போ எனக்கு x minus y பண்ணா 8 வரணும், அதுக்கு எனக்கு x-உம் y-யும் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அப்படியான்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய x வேல்யூ 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், y வேல்யூ -3ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ என்ன ஆகும், 5 மைனஸ் ஆஃப் -3 8ன்னு கிடைச்சிருச்சா? அப்போ எனக்கு x பாசிட்டிவா இருந்து y நெகட்டிவா இருந்துச்சுனாலும், இல்ல என்னுடைய x நெகட்டிவா இருந்து y பாசிட்டிவா இருந்தாலும் எனக்கு என்னது டிஃபரன்ஸ் 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். If x is positive, y must be negative for any value of x and y. அதாவது ஒரு வேல்யூ x பாசிட்டிவாவும் y நெகட்டிவாவும் இருந்தா மட்டும்தான் நமக்கு 8 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ இப்ப நான் x 15 எடுத்துக்கிறேன், y நான் என்ன பண்றேன் 7 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். சோ 15 minus 7 எனக்கு 8 வந்துருச்சா? சோ ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவா இருந்தாலும் எனக்கு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. y கண்டிப்பா எனக்கு நெகட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். அடுத்து பாருங்க, x is negative, y must be positive for any value of x and y. அப்படியும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் x -1ன்னு எழுதுறேன்னு வைங்க, y என்னது -9 எழுதிக்கிறேன். சோ x -1 minus of -9 equal to 8ன்னு வந்துருமா? சோ இப்ப எனக்கு x நெகட்டிவா இருந்தாலும் y கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, y நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எனக்கு டிஃபரன்ஸ் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் கிடையாது. சோ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் த கோட் பிலோ. எதுவுமே நமக்கு கரெக்ட் கிடையாது. சோ நெய்தர் 1 nor 2 nor 3 தான் கரெக்டான ஆப்ஷன். கிளியரா? அடுத்து போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, which one of the following will have minimum change in its value if 5 is added to both numerator and the denominator of the fractions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 fraction கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 4 fraction இருக்கு, 2/3 3/4 4/5 5/6. which one of the following will have minimum change in its value if 5 is added to both numerator and denominator? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கொடுத்திருக்க எல்லா ஃபிராக்ஷன்லயும் மேல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நமக்கு 5 ஆல ஆட் பண்றாங்க. ஓகேவா? சோ 5 ஆல ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு என்ன இருந்தது, 2/3. அதை எப்படி எழுதலாம், டெசிமல் எழுதலாம், 0.66 எழுதலாமா? 3/4 எப்படி எழுதலாம், 0.75 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? 4/5 எப்படி எழுதலாம், 0.8 எழுதலாம். 5/6 எப்படி எழுதலாம், 0.833 அப்படின்னு போகும். ஓகே, இப்போ நமக்கு 5 மேல நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு புதுசா ஒரு ஃபிராக்ஷன் வரும். என்ன வரும், இங்க 7/8, இங்க என்ன வரும் 8/9, இங்க 9/10, இங்க எனக்கு என்ன வரும் 10/11 வரும். சோ இப்போ எனக்கு என்னவா மாறி இருக்கு, 0.66ல இருந்து 7/8 மாறி இருக்கு. 7/8 என்ன வரும், 0.875.
சோ இப்போ இந்த 0.66ல இருந்து 0.875 எனக்கு மாறி இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அந்த சேஞ்ச்ல கொடுத்திருக்க ஆப்ஷன்லயே எது மினிமம் சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இங்க 8/9 எனக்கு என்ன வரும்? 0.888 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்க 9/10 0.9, இங்க 10/11 என்ன வரும்? 0.09, சாரி இங்க 0.9 அப்படின்னு வரும். 10/11 இங்க 0.9. சோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 0.66 மைனஸ் 0.875, 0.75 மைனஸ் 0.888, இங்க 0.8 மைனஸ் 0.9 இங்க என்னது 0.1 வரும். இங்க என்னது 0.833, இங்க 0.9. சோ இது எல்லாத்துலயும் மினிமம் சேஞ்ச் எங்க இருக்கும் அப்படின்றது நீங்க கரெக்டா மைனஸ் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, இங்க 0.833 இருக்கு, அங்க 0.9 இருக்கு. சோ இங்க டிஃபரன்ஸ் 0.0 சம்திங் வரும். ஓகே, மத்த எல்லாத்துலயும் 0.1 இல்ல 0.2 அந்த மாதிரி நமக்கு மினிமம் சேஞ்ச் வரும். ஓகேவா? இங்க நமக்கு மினிமம் சேஞ்ச் கொடுத்திருக்க இந்த 4லயும் மினிமம் சேஞ்ச் எதுல தான் வருது? இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல தான் வருது, அதாவது 5/6ல தான் வருது. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the greatest length x such that 3 1/2 meter and 8 3/4 meter are integral multiples of x அப்படின்னு கேக்குறாங்க. So greatest length x such that they are integral multiples of x அப்படின்னு கேக்குறாங்க. greatest lengthனு வந்துச்சா, அதுதான் நம்மளுடைய keyword. So greatest lengthனா நமக்கு HCF அல்லது greatest common divisor கேக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த ரெண்டு நம்பருக்கும் இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் வர்ற மாதிரி. இன்டெகிரல் மல்டிபிளா என்னது? இன்டிஜர்ஸ் வர்ற மாதிரி, அதாவது ஒரு ஹோல் நம்பர் வர்ற மாதிரி, முழு எண் வர்ற மாதிரி. சரியா? பாயிண்ட் வச்சோ பிராக்ஷன் வச்சோ இல்லாம இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் வர்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற கிரேட்டஸ்ட் லென்த் எவ்வளோ, கிரேட்டஸ்ட் நம்பர் எவ்வளோ, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஜிசிடியில HCF கண்டுபிடிச்சாலே போதுமானது. இப்போ நமக்கு இங்க பாருங்க, பிராக்ஷன்ல எல்லாம் இருக்கா? சோ இது மீட்டர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி பிராக்ஷன்ல இருந்தா ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லுவோம்? 3.5 மீட்டர் அப்படின்னு சொல்லலாமா? இங்க 8 3/4 என்னது? 8.75 மீட்டர்னு சொல்லலாமா? நமக்கு இந்த பாயிண்ட்லாம் வச்சு HCF கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றோம். என்ன பண்ண போறோம்? இங்க மீட்டரா சென்டிமீட்டரா மாத்த போறோம். சோ இங்க என்னவாயிடும்? 350 சென்டிமீட்டர், இங்க 875 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ இந்த 350க்கும் 875க்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிசிடி அல்லது HCF கண்டுபிடிக்க போறோம். சோ 5ன்னு போட்டா இங்க என்ன வரும்? 70, 1ல 5 ரிமைண்டர் 3, சோ 175. திரும்ப நான் இங்க 5 டேபிள்ல போட்டா இங்க 1ல 5 ரிமைண்டர் 2, சோ 4, இங்க 3ல 15 ரிமைண்டர், சோ 35. ஓகேவா? சோ அடுத்து என்னது? இதை நான் 7 டேபிள்ல போட்டா 2 5, 2க்கும் 5க்கும் அப்புறம் காமன் கிடையாது. சோ என்னோட HCF வேணும்னா இது மூணையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 5 5 சார் 25, 25 into 7 என்னது? 35, 3, சோ 14, 14 plus 3 7, 175. ஓகேவா? எனக்கு என்ன யூனிட்ல இருக்கு? 175 சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ மீட்டர்ல வேணா என்னது? டிவைடட் பை 100, சோ 1.75 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். சோ 1.75னா 0.75 எப்படி எழுதலாம்? 3/4, முக்கால்ல இருந்து 3/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? சோ 1 3/4 தான் என்னுடைய ஆன்சர், ஆப்ஷன் டி. கிளியரா? சோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது LCM HCFல இருக்க வேண்டிய சம் இங்க மிஸ்பிளேஸ் ஆகி வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம LCM HCF கான்செப்ட் பார்த்துட்டதுனால நான் இங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, an 8 digit number அப்படின்னு சொல்லிட்டு 4252746B leaves a remainder 0 when divided by 3. How many values of B are possible அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு நமக்கு divisibility ரூல் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? காமனா divisibility ரூல்ஸ் என்னது? divided by 2. It is divisible by 2 னா என்னது? நம்மளுடைய யூனிட் டிஜிட் 0 4 2 4 6 8 அப்படின்னு இருக்கணும். யூனிட் டிஜிட் divisible by 2க்கு. ஓகேவா? divisibility by 3க்கு என்னது? sum of digits divisible by 3 அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ divisibility rule for 4 என்னது? last 2 digits divisible by 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? சோ அடுத்து divisibility rule for 5 என்னது? நமக்கு லாஸ்ட் டிஜிட் either 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5வா இருக்கணும். ஓகேவா? சோ divisibility rule for 6 என்னது? 2க்கும் 3யும் ரெண்டு divisibility ரூலையும் ஃபாலோ பண்ணுச்சுன்னா
it is divisible by 6 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து என்னது divisibility rule for 9? 9 னா என்ன வரும்? Sum of all digits is divisible by 9 னா the number is also divisible by 9 அப்படின்னு சொல்லிடலாமா? 10 னா last digit நமக்கு 0வா இருந்தா it is divisible by 10 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நமக்கு இப்ப இந்த क्वेश्चनல பாருங்க, an 8 digit number அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, leaves remainder 0 when divided by 3 அப்படின்ட்டாங்க. அதாவது கொடுத்திருக்க 8 digit number is divisible by 3 ன்னு சொல்லிட்டு how many values of b are possible அப்படின்றது தான் நம்மளுடைய क्वेश्चन-ஆ இருக்கு. சோ இங்க என்ன பண்ணலாம்? 4 plus 2 plus 5 plus 2 plus 7 plus 4 plus 6 plus b அப்படின்னு எழுத போறோம். ஏன்னா நமக்கு divisibility rule for 3 என்னது? sum of digit divisible by 3 னா நமக்கு the number is divisible by 3 யா? சோ இப்போ நான் sum of digits பண்ணா 4 2 are 6, 6 plus 5 11, 11 plus 2 13, 13 plus 7 20. சோ இது ஒரு 30. சோ 30 plus b. ஓகேவா? சோ 30 plus b. என்னுடைய b என்னென்ன வேல்யூஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். 0வா இருக்கலாம். b 0வா இருந்தா எனக்கு என்ன வரும்? 30 ன்னு வரும். So sum of digits 3, so it is divisible by 3. So b 3 னா என்னுடைய digit 33 ன்னு வரும். So 6 it is divisible by 3. So அடுத்து நான் b வந்து 6 ன்னு போடுறேன்னா என்ன வரும்? 36, 3 plus 6 9. So it is also divisible by 3. அடுத்து b 9 போடுறேன்னா என்ன வரும்? 39. 39 is also divisible by 3. So எனக்கு இங்க b க்கு என்னென்ன possible values இருக்கு? 4 values இருக்கு. 0 3 6 9 அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த சம் போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the number 3798125 p 369 is divisible by 7. what is the value of the digit p? அதுதான் வந்து நமக்கு கேக்குறாங்க. சரியா? இதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா டிவைட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா divisibility ரூல் அப்ளை பண்ணலாம். மேம் நீங்க divisibility ரூல் ஃபார் 7 சொல்லவே இல்லையா மேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணிடலாம், divisible by பண்றது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் divisible by 7 நார்மல் டிவிஷன் பண்ண போறோம். 3798125 p 369. ஓகேவா? சோ பண்ணா என்ன வரும்? 5 ல 35, சோ ரிமைனிங் 29. ஓகேவா? சோ 4 ல 28, ரிமைனிங் 1 8. 2 ல 14, சோ ரிமைனிங் 4 1. ஓகேவா? சோ 4 1 அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும்? 6 7 ல 42, சோ 5 ல 35. சோ திரும்ப எனக்கு ரிமைனிங் 6. இந்த 2 வந்துருச்சுன்னா என்ன வரும்? 7 7 ல 49, 7 8s are 56. சோ 8 ல 56. சோ இங்க திரும்ப எனக்கு 6 ன்னு வரும். இங்க 5 வந்துச்சுன்னா 65, 9 7s are 63. சோ திரும்ப எனக்கு ரிமைண்டர் 2 அப்படின்னு வரும். இங்க என்ன இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் p ன்னு இருக்கா? சோ இப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற நம்பர் என்னெல்லாம் இருக்கு? 2 p 3 6 9 ன்னு இருக்கு. சோ இந்த நம்பர் எல்லாம் தான் எனக்கு என்ன தெரியணும்? இஸ் இட் divisible by 7 இல்லையா அப்படின்னு தெரியணும். what is the value of the digit p? இப்போ எனக்கு divisible by 7 இருக்கணும்னா இந்த p வேல்யூ என்னன்னு தெரியணும். இப்போ எனக்கு இவ்ளோ பெரிய நம்பர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் divisible பண்ணிட்டு இவ்ளோ சின்ன நம்பரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இப்போ இது எனக்கு divisible by 7 இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம divisibility by rule 7க்கு நம்ம சொல்ல இல்லையா? சோ 7 உடைய divisibility ரூல் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 78 இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த யூனிட் டிஜிட்டை ட்வைஸ் பண்ணணும். யூனிட் டிஜிட் ட்வைஸ் பண்ணா 16 வரும். மைனஸ் ரிமைனிங் டிஜிட்ஸ் இந்த நம்பர் என்னது 7 இங்க. சோ 7 இத பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா? ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ divisible by 7னா நமக்கு இந்த ஹோல் நம்பர் divisible by 7 அர்த்தம். ஓகேவா? சோ 16 minus 7 எனக்கு என்ன வரும்? 9 வரும். அது எனக்கு divisible by 7 கிடையாது. சோ இட் இஸ் நாட் divisible by 7 அப்படின்னு சொல்லிடலாம். இங்க இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்னா இங்க p வேல்யூஸ் இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ இதுல இந்த 4 ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 1 3 6 9 அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போறோம். divisible by 7 என்னது? இங்க நமக்கு divisible by 7 3 ல 21 0, so 5 ல 35, remaining 1 19 நமக்கு divisible by 7 கிடையாது. so option A கிடையாது. இப்போ நம்ம next option செக் பண்ண போறோம். 2 6 3 6 9 divisible by 7 அப்படின்றத
நம்ம செக் பண்ண போறோம். சோ செக் பண்ணா இங்க என்ன வரும்? 7ல இங்க கேன்சல் பண்ணா 3ல 21, so remaining 5, 7ல 49, so remaining 4, 6ல 42, so remaining 4, இங்க 49 நமக்கு divisible by 7 தான். so நமக்கு கேன்சல் ஆயிடும். so ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். so P வேல்யூ என்னது? 6 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? சோ இப்போ நான் கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சேன் இல்லையா டிவிசிபிளா இல்லையான்னு, நீங்க இந்த ரூல் போட்டும் கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் போலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. given data, if R and S are different integers both divisible by 5, then which of the following is not necessarily true அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்னது? R and S ன்னு ரெண்டு integers இருக்கு, both ரெண்டுமே வந்து நமக்கு divisible by 5 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் R S எப்படி எழுதிக்கலாம்? X Y ன்னு இல்லாம நான் எப்படி எழுதலாம்? 5X 5Y ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா எனக்கு ரெண்டுமே divisible by 5 ன்னு சொல்லிட்டாங்க. சோ divided by 5 போட்டா x 5 கேன்சல் ஆயிடும். சோ அதனால 5x 5y ன்னு போட்டுக்கிறேன். then which of the following is not necessarily true அப்படின்னு கேக்குறாங்க. R minus S is divisible by 5 அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ R minus S என்ன வரும்? 5x minus 5y which is equal to 5 into x minus y. சோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? R minus S 5 into x minus y ன்னு இருக்கு. so it is also divisible by 5 தான். அப்ப R minus S is divisible by 5 வந்து true. சோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. சரியா? சோ அடுத்து R cross X is divisible by 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ R multiply by S னா என்ன வரும்? 5x into 5y. so 25x into y அப்படின்னு வரும். so it is divisible by 25. R into S அப்படின்னா divisible by 25. so இதுவும் true statement தான். R square plus S square is divisible by 25 அப்படின்னு போட்டிருக்காங்க. so R square னா என்னது? 25x square, S square னா 25y square. so இத நான் 25 காமனா எடுத்துட்டா x square plus y square. so இதுவும் என்னது? என்னுடைய divisible by 5 தான். R square plus x square. so இதுவும் true statement தான். இங்க பாருங்க ஆப்ஷன் B, R plus S is divisible by 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so R என்னது? என்னுடைய 5x, S என்னது? 5y. so நான் 5 காமனா எடுத்துட்டேன், x plus y. இது எனக்கு divisible by 10 இல்லையான்னு என்னால இப்பவே சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எனக்கு ஒரு 5 இருக்கு, ஆனா இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ஒரு 2 வந்துச்சுன்னா நமக்கு divisible by 10. இன்கேஸ் நமக்கு 2 வராம பிரைம் நம்பர்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியாது? இட் இஸ் நாட் divisible by 10. so which of the following is not necessarily true? இதுதான் நமக்கு ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் ட்ரூவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன். கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, how many integers are there between 1 and 100 which have 4 as a digit but not divisible by 4? 1ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு 4 அப்படின்ற ஒரு டிஜிட் இருக்கு, பட் இட் இஸ் நாட் divisible by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு எந்தெந்த நம்பர்ஸ்ல எல்லாம் 4 ன்னு வரும்? 4, 14, 24, 34, 44, 54, 64, 74, 84, 94. நமக்கு within 100 குள்ளதான் கேக்குறாங்க. சோ 94 இது எல்லாத்துலயும் நமக்கு 4 வரும். இது இல்லாம வேற இதுல வரும் 40, 41, 42, 43, 45, 46, 47, 48, 49. இது எல்லாத்துலயும் நமக்கு 4ன்ற நம்பர் வந்துரும். ஓகேவா? இப்ப இந்த நம்பர் எல்லாத்துலயும் 4 இருக்கு, பட் இங்க என்ன கேக்குறாங்க? நாட் divisible by 4 ன்னு எத்தனை இன்டிஜர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த எல்லா நம்பர்ஸ்லயும் நாட் divisible by 4 எது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் divisible by 4 எதுன்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? 4ன்றது divisible ஆகும், 24 divisible ஆகும், 44 divisible ஆகும், 64 divisible ஆகும். அடுத்து என்ன ஆகும்? 84 நமக்கு divisible ஆகுமா? 84 by 4 divisible ஆகும். சோ இது எல்லாமே நம்ம divisible ஆறத கேன்சல் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இந்த ஆர்டர்ல 40 divisible ஆகும், நெக்ஸ்ட் 48 divisible ஆகும். சரிங்களா? சோ 40 divisible ஆகும், 48 divisible ஆகும். நமக்கு நாட் divisible தான் கேக்குறாங்க. சோ நாட் divisible எத்தனைன்றத கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. டோட்டலா 12 நம்பர், 12 integers நமக்கு not divisible by 4. So option C தான் வந்து correct answer.
சரியா? சோ கொடுத்திருக்க கொஸ்டினை செக்மெண்டா பிரிச்சு என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. அப்படி நீங்க இந்த மாதிரி நியூமரிக்கலா மாத்திட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். அதை விட்டு நீங்க எக்ஸ் ஒய் அந்த மாதிரி பேராவா வேர்ட் ப்ராப்ளமாவே வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா நியூமரிக்கலா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A digit n greater than 3 is divisible by 3 but not divisible by 6. Which one of the following is divisible by 4 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஒரு டிஜிட் இருக்கு, டிஜிட் அப்படின்ட்டாங்க, 2 டிஜிட் அதெல்லாம் இல்ல, ஒரே ஒரு டிஜிட் தான். அந்த டிஜிட் என்ன அப்படின்னா greater than 3 இருக்கு. It is divisible by 3 but not by 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் வரலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. கிரேட்டர் than 3னா அப்போ இந்த நம்பர் எதுவுமே வராது. 4, இப்போ 4ன்றத நம்பர் எனக்கு 3ல டிவிசிபிள் ஆகாது. 5ன்றதும் 3ல டிவிசிபிள் ஆகாது. 6ன்றது 3ல டிவிசிபிள் ஆகும், 6லயும் டிவிசிபிள் ஆகும். ஆனா இங்க எனக்கு 6ல நாட் டிவிசிபிளா இருக்கும். சோ இந்த நம்பரும் வராது, 7ம் வராது, 8ம் வராது. 9ன்ற நம்பர் என்னது? எனக்கு டிவிசிபிள் பை 3 பட் நாட் டிவிசிபிள் பை 6. சோ இப்போ எனக்கு கொடுத்திருக்கிறதுல அந்த n வேல்யூ என்னது? 9 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னு, which one of the following is divisible by 4 அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ n 9 கண்டுபிடிச்சிட்டேன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல n எல்லாம் அப்ளை பண்ணி அதுல எது divisible by 4ன்றத கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். சோ 2 into 9 18. 18 divisible by 4 இல்ல. 2 into 9 18. 18 plus 4 22. 22 divisible by 4 இல்ல. சோ 3 9s are 27. இதுவும் divisible by 4 இல்ல. சோ இங்க என்னது? 3 9s are 27. 27 plus 1 28. 28 is divisible by 4. சோ ஆப்ஷன் டி தான் எனக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் 15 cross 14 cross 13 up to 3 to 1 is equal to 3 power m into n, where m and n are positive integers, then what is the maximum value of m என்ன? இதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்னது? 3 பவர் m into n இருக்கு. சோ கொடுத்திருக்க இங்க இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? மேக்ஸிமம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுத போறோம். அத 3 பவர்னு கொண்டு வந்துட்டு இங்க இதுல n என்ன m என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் 15 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 15 3 cross 5. சோ இங்க எனக்கு 1 இருக்கு. 14 என்னால இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுத முடியாது. 13 எழுத முடியாது. அடுத்து 12 இருக்கும். சோ 12 3 cross 4னு எழுதலாமா? ஓகேவா? அடுத்து 11 என்னால எழுத முடியாது. 10 இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுத முடியாது. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். 8 எழுத முடியாது. சோ 7. 6 எப்படி எழுதலாம்? 2 cross 3. நெக்ஸ்ட் 5. 4 என்னால 3ன்னு எழுத முடியாது. சோ 3 2 1. சோ என்னால எந்தெந்த டர்ம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுத முடியுமோ அது எல்லாமே எழுதிட்டேன். சோ எனக்கு எத்தனை 3 டர்ம்ஸ் இருக்கு பாருங்க. 3 பவர் 1 2. சோ இங்க ஒரு 2. சோ 4 5 6 டர்ம்ஸ் இருக்கு. 6 டர்ம்ஸ் இருக்குங்களா? சோ எனக்கு என்னது? 3 பவர் 6 இன்ட்டு இந்த n டர்ம் எல்லாமே இருக்கு. சோ இந்த n என்னன்றது நமக்கு கொஸ்டின்ல கேட்கல. இந்த 3 பவர் m இருக்குல்ல, சோ இதுதான் என்னுடைய m. m என்னது? 6 அப்படின்றத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? சோ கொடுத்திருக்க எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல பிரிச்சு எழுதிருக்கோம். இதே கொஸ்டின்ல இங்க நமக்கு 2 பவர் m ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கொடுத்திருக்க எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல எழுதிட்டு மேக்ஸிமம் m என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. 2 statements are given followed by 2 conclusion. இதுல நமக்கு ஸ்டேட்மெண்ட்டையும் கன்க்ளூஷனையும் ரிலேட் பண்ணி ஃபைனலா ஆன்சர் என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். All numbers are divisible by 2. Statement 1. All numbers are divisible by 3. இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. All numbers are divisible by 6. All numbers are divisible by 4. இதுதான் கன்க்ளூஷன் 2. நமக்கு என்னது? All numbers are divisible by 2. All numbers are divisible by 3 அப்படின்ட்டாங்க. சோ ஆப்வியஸா என்னது? It is also divisible by 6. அதுதான் நம்மளுடைய divisibility ரூல். சோ கன்க்ளூஷன் 1 நமக்கு ஃபாலோ ஆகுது. ரெண்டாவது என்னது? All numbers are divisible by 4 அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு 4ல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே 2லயும் டிவிசிபிள் ஆகும். பட் 2ல டிவிசிபிள் ஆகிற எல்லா நம்பர்ஸும் 4ல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரிங்களா? சோ இப்போ நமக்கு 82 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கலாமா? சரிங்களா? சோ 82ன்ற நம்பர் என்னது? நமக்கு 2ல டிவிசிபிள் ஆகும். பட் 4ல பாருங்க டிவிசிபிள் ஆகாது. 4ல டிவிசிபிள் ஆகாது. பட் 72 எடுத்துக்கோங்க.
72 2ல divisible ஆகும், 4லயும் பார்த்தா நமக்கு divisible ஆகும். ஓகேவா? It is also divisible by 4, 72. பட் divisible ஆகாத நம்பர்ஸும் இருக்கு. கண்டிப்பா divisible ஆகணும் அப்படின்றது ரூல் கிடையாது. சோ நமக்கு conclusion 2 does not follows. Only conclusion 1 follows. So option A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, consider all 3-digit numbers without repetition of digits obtained using 3 non-zero digits which are multiples of 3. Let S be their sum அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா 3-digit நம்பர் இருக்கு, அது என்னது using 3 which are all multiples of 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3-digit நம்பர் இருக்கு, ஏதோ ஒரு 3-digit நம்பர் x y z, இது எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. let s be their sum அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? பட் இங்க என்னது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் வேற சொல்லிட்டாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இப்ப என்னென்ன எக்ஸ் ஒய் இசட் டேர்ம்ஸ் எல்லாம் பாசிபிள்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஓகேவா? எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 3 6 9 இந்த டிஜிட்லாம் தான் வரும், வேற டிஜிட் வராது. 3 6 9 தான் வரும். இப்ப எனக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்குன்னா என்னோட நம்பர் என்னது 369 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி இருக்கலாம்? இதே எக்ஸ் ஒய் இசட்டை மாத்தி மாத்தி எழுதணும். மாத்தி மாத்தி எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் எழுதலாம்னு பாருங்க. 369 அடுத்து 396 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 6 ஃபர்ஸ்ட் 3 பேஸா வச்சு 369 96 எழுதுறேன். அடுத்து 6 பேஸா வச்சு 39, அடுத்து 6 பேஸா வச்சு 93, அடுத்து 9 ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றேன் 36, 9 ஸ்டார்ட் பண்ணிட்டு 63. சோ இதெல்லாம் தான் என்னுடைய பாசிபிள் நம்பர்ஸ். ஓகேவா? சோ இந்த பாசிபிள் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. let s be their sum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னுடைய எஸ் என்னது 369 plus 639 plus 936 plus 396 plus 693 plus 963. இதுதான் என்னுடைய எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க, 3996 அப்படின்னு கிடைக்கும். 3996 கிடைக்கும். சோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ள வரலாம். which of the following statement is correct? s is always divisible by 74 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது s இருக்கு, அது divisible by 74 ஆன்னு செக் பண்ணணும். ஓகேவா? சோ divided by 74 பண்ண போறோம். divided by 74 பண்ணா நமக்கு divisible ஆகுமா இல்லையா? சோ நார்மல் டிவிஷன் தான். 3996 5ல நமக்கு என்ன வரும்? 74 5 22, சோ 317 வரும். சோ 370, மிச்சம் என்ன இருக்கு 296. 6 நான் கீழே இருக்கிறேன். சோ 296 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 போட்டா என்ன வரும்? 4 4 16, மிச்சம் 1. சோ 7 5 are 35, இங்க 296 வரும். 74 into 4 போட்டா 16 1 28 1 9 296 தான். சோ 296 0 வந்துருச்சு ரிமைண்டர். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு டிவிசிபிள்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி டிவைடும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கேன்சலேஷன் ப்ரொசீஜர் மூலமா கேன்சலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 டேபிள்ல இருந்து கேன்சல் பண்ணலாம், இல்ல 4 டேபிள்ல இருந்து நீங்க பொறுமையா கேன்சல் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இப்ப எனக்கு என்னது எஸ் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 74 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஆல்வேஸ் டிவிசிபிளா நமக்கு ஆல்வேஸ் டிவிசிபிள் தான். சோ ஆப்ஷன் 1 கரெக்ட். s is always divisible by 9 ஆன்னு கேக்குறாங்க. 9 ஓட divisibility ரூல் என்னது? sum of digits divisible by 9 ஆன்னு பார்க்கணும். சோ 9 9 18, இங்க ஒரு 9 27. 27 divisible by 9 கரெக்ட் தான், divisible by 9 தான். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். select the correct answer using the code below. நமக்கு என்னது both 1 and 2 ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க கொடுத்தத நம்மளால இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். இது எப்ப வரும்னா பிராக்டிஸ் பண்றப்ப வரும், PYQs பாக்குறப்ப வரும். CSAT பாக்குறப்ப எடுத்ததும் நீங்க எலாபரேட்டா படிக்காதீங்க, PYQs அனலைஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டட் மாடல்ஸ் இருக்கும். சோ லாஸ்ட் 10 years PYQs முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கான்செப்டுக்குள்ள டைவ் இன் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்பயும் நம்ம என்ன பண்ணணும், கான்செப்டுக்குள்ள டீப்பா டைவ் இன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு 27 கொஸ்டின் போட்டா போதும். சரிங்களா?
சோ அதனால நம்ம ரிப்பீட்டடா ஆகிற ஒரு மேலோட்டமான பகுதியை பார்த்துட்டு ரிப்பீட்டடா எப்படி கேக்குறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் தென் எனஃப். சரிங்களா? சோ பிரஷர் ஆக வேணாம், ஃபியர் ஆக வேணாம், எப்படி எழுதணும்ன்றத மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். 3 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க, அதுல ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்டைன்ட் யூசிங் 3 non-zero digits சொல்லிட்டாங்க. சோ ஜீரோவும் வரக்கூடாது. which are multiples of 3 இருக்கணும் அப்படின்ட்டாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்னது? 3, 6, 9 மட்டும் தான் வரும். இங்க டிஜிட்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சோ சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் 3, 6, 9 எடுத்துப்போம். இந்த சிங்கிள் டிஜிட் 3 நம்பரை வச்சு நம்ம XYZ அப்படின்னு பாசிபிள் நம்பர்ஸை ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா let S be their sum அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபார்ம் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி S கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த S வச்சு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம இங்க கிராஸ் செக் பண்றோம். கிளியர் தானே? ஓகேவா? அடுத்த சம் போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. let XYZ be a 3 digit number where X plus Y plus Z is not a multiple of 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. so X plus Y plus Z is not a multiple of 3. then XYZ, YZX, ZXY is not divisible by அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் XYZ, YZX, ZXY இருக்கா? இத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 100X plus 10Y plus Z எழுதலாமா? ஓகேவா? அடுத்து YZX, இத எப்படி எழுதலாம்? 100Y plus 10Z plus X. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ZXY, 100Z plus 10X plus Y. சோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணிருக்காங்களா? சோ இது மூணையும் ஆட் பண்ண போறோம். நம்ம ஆட் பண்ணா இங்க என்ன வரும்? 100X, இங்க ஒரு X, இங்க 10X. சோ 111X ன்னு வருமா? சோ இங்க 100Y, 10Y, இங்க ஒரு Y. சோ 111Y பிளஸ் இங்க என்ன வரும்? 100Z, 10Z, இங்க ஒரு Z. சோ 111Z. சோ இதுல இருந்து நான் 111 காமனா எடுத்துடலாமா? சோ 111 into X plus Y plus Z. இதுதான் வந்து இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை. இப்போ நாட் டிவிசிபிள் பை X plus Y plus Z ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை X plus Y plus Z. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர்ஸ் என்னது? 9, 37 இருக்கு. சோ இத பிரிச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இத பிரிச்சு எழுத முடியுமான்னு பார்க்கலாமா? 37 into 3 பண்ணுங்க. 21 to 9. 9 இங்க 1, சோ 111. சோ இப்போ இந்த 111 நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன்? 37 into 3 ன்னு எழுதுறேன். அப்போ என்னது? இட் இஸ் டிவிசிபிள் பை 37, இட் இஸ் டிவிசிபிள் பை 3. இட் இஸ் டிவிசிபிள் பை 37, இட் இஸ் டிவிசிபிள் பை 3. நமக்கு நாட் டிவிசிபிள் தான் கேக்குறாங்க. சோ நாட் டிவிசிபிள் பை 9 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஓகேவா? சோ क्वेश्चन பார்க்கிறதுதான் கன்ஃபியூஸ்டா இருக்கும். இத இன்டர்பிரட் பண்ணிட்டோம் அப்படினா ஈஸியா போடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. certain 3 digit numbers have the following characteristics. ஏதோ ஒரு 3 digit numbers இருக்கு. சோ X, Y, Z அப்படின்னு எடுத்துக்கலாமா? all the 3 digits are different அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ரிப்பீட்டிவ் நம்பர் கிடையாது. all the 3 digits are different. the number is divisible by 7. the number on reversing the digit is also divisible by 7 அப்படின்னு சொல்றாங்க. சோ XYZ, ZYX ன்னு எழுதினாலும் it is divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. So how many such 3 digits numbers are possible? இதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டினா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பேசிக் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு, it is divisible by 7 அப்படின்னா அதனுடைய இன்னொரு நம்பர் இருக்கு, அதுவும் divisible by 7னா their difference is also divisible by 7 அப்படின்றது நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன். சரிங்களா? சோ இப்போ இந்த XYZ எப்படி எழுதலாம்? நம்ம 100X plus 10Y plus Z ன்னு எழுதலாமா? மைனஸ் இங்க என்ன எழுதலாம்? நமக்கு 100Z plus 10Y plus X ன்னு எழுதிக்கலாமா? இட் இஸ் ஆல்சோ நம்ம என்ன சொன்னோம்? divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இப்போ divisible by 7னா நமக்கு என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் நமக்கு பண்றப்போ ஒரு 7 டேர்மோடைய மல்டிப்ளை பண்ணி ஒரு காமன் டேர்ம் வரப்போகுது. அதுதானே மீனிங். ஓகேவா? அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? இட் வில் பி divisible by 7 அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ 100X இங்க என்ன இருக்கு? மைனஸ் X இருக்கு. சோ 99X. இங்க என்னது? 10Y இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் 10Y இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க Z, இங்க மைனஸ் 100Z. சோ மைனஸ் 99Z equal to 7 into some
நம்பர்ஸ் வரப்போகுது. அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. சோ நான் அதை ஒரு p அப்படின்னு வச்சுக்கலாம்னு வைங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க எனக்கு 99 நான் காமனா எடுத்துட்டா x மைனஸ் z ஈக்குவல் டு 7 இன்ட்டு p. இந்த 7 ஏன் போடுறோம்னு தெரியுதுல்ல? ஏன்னா நமக்கு இதனுடைய டிஃபரன்ஸும் ரெண்டு நம்பர் டிவிசிபிள் பை 7னா அதனுடைய டிஃபரன்ஸும் நமக்கு டிவிசிபிள் பை 7ன்னு அர்த்தம். சோ அதனால நான் 7ன்னு போடுறேன். சோ ரிமைனிங் இங்க வேற என்ன நம்பர் வேணா வரலாம். ஓகேவா? சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 21 வருதுன்னு வைங்களேன். சோ இதுல எனக்கு ஒரு 7 இருக்கும். சோ மல்டிப்ளை பை இங்க 3 இருக்கும். சோ இங்க என்ன நம்பர்னு எனக்கு இப்ப எக்ஸாக்டா தெரியாது. பட் இங்க 7 இருக்குன்றது தெரியும். ஏன்னா their difference is also divisible by 7ன்றதுனால. சோ இங்க என்னன்னு எனக்கு தெரியாததுனால நான் p-ன்னு வச்சிருக்கேன். அது என்ன வேணா இருக்கலாம். அது நமக்கு தேவையும் கிடையாது. இங்க பாருங்க, இப்போ 99 நமக்கு divisible by 7ஆ? இல்ல இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன மீனிங்? x மைனஸ் zன்றது நமக்கு divisible by 7ஆ இருந்தே ஆகணும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு 99 divisible by 7 கிடையாது. x மைனஸ் z நமக்கு என்னது? divisible by 7ஆ இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு x மைனஸ் z 7ன்னு வரணும். சோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ 3 டிஜிட் நம்பர் அதனுடைய ரிவர்சலும் divisible by 7ன்னு சொல்லிட்டாங்க. சோ ரிவர்சல் எழுதிட்டோம். நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்னது? ஒரு 3 டிஜிட் நம்பர் divisible by 7, அதனுடைய ரிவர்சலும் divisible by 7னா அது ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸும் நமக்கு divisible by 7. சோ ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். அது divisible by 7னால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 7 into some factor. அதாவது அங்க ஏதோ ஒரு நம்பர் வருது, அதை some factorன்னு எழுதுறோம். இங்க நமக்கு இங்க வர இந்த கான்ஸ்டன்ட் 99 நமக்கு divisible by 7 கிடையாது. சோ அப்போ ஆப்வியஸா என்னது? நமக்கு இங்க வர x மைனஸ் z இருக்கு இல்லையா? சோ அதுதான் என்னது? என்னுடைய ஃபேக்டர். அதாவது 7 வர மாதிரி வரப்போகுது. அதாவது divisible by 7 வர மாதிரி வரப்போகுது. சோ எனக்கு ஃபைனலா இப்ப என்ன ஆயிருச்சு? x மைனஸ் z ஈக்குவல் டு 7 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ எந்தெந்த கண்டிஷன்லாம் எனக்கு x மைனஸ் z 7ன்னு வரும்? சோ என்னென்ன நம்பர்ஸ் போட்டாலாம் வரும் அப்படின்றதான் அடுத்து செக் பண்ண போறோம். என்ன செக் பண்ணலாம்? 8 மைனஸ் 1ன்னு போட்டா 7ன்னு வருமா? ஓகேவா? எனக்கு இங்க டிஜிட் பத்தி தான் பேசுறோம். எக்ஸ்ன்றது ஒரு டிஜிட், ஒய்ன்றது ஒரு டிஜிட். சோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா டிஜிட்ஸ் பத்தி தான் பேசுறோம். சோ நம்ம டபுள் நம்பர்லாம் போடக்கூடாது, சிங்கிள் டிஜிட் தான் போடணும். ஓகேவா? சோ 9 மைனஸ் 1 7ன்னு போடலாம், அல்லது 9 மைனஸ் 2 7ன்னு போடலாம். வேற எந்த கண்டிஷனுக்காவது நமக்கு 7ன்னு வருமா? வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு கண்டிஷன்? 8 மைனஸ் 1, 9 மைனஸ் 2. இந்த ரெண்டு கண்டிஷன் போட்டாதான் நமக்கு 7. சோ இந்த நம்பர்ஸ நம்ம ரிவர்ஸ்ல எழுதினாலும் நமக்கு என்னதான் ஆகும்? இட் இஸ் divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க ஏற்கனவே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ்னால வரக்கூடிய நம்பர்ஸ நம்ம ரிவர்ஸ்ல எழுதினா அதுவும் நமக்கு divisible by 7ஆ? சோ இந்த 2 நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல எழுதினா நமக்கு இன்னும் 2 நம்பர்ஸ் கிடைக்கும். சோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் will be 4. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.